அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மத்தியானத்திலிருந்து ரொம்ப பெரிய மழை பெஞ்சதுனால சாயந்தர நேரத்தில் சரியான நேரத்தில் என்னால் தீவனத்தை வைக்க முடியல. அதனால கொஞ்சம் காலதாமதமாக தான் மழை நின்னதுக்கப்புறம் வச்சுருக்கேன். இருந்தும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகியும் கூட ஒரு சொட்டு சாப்பாடு கூட இவங்க சாப்பிடாமல் வச்சுருக்காங்க. என்ன காரணம்னு எனக்குமே தெரியல. ஏதாவது நோய் ஏதாவது வந்துருச்சா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. This video sponsored by genreviews.online. Genreviews.online is one of the ரிவ்யூ போர்ட்டல் சைட். நீங்கள் ஆன்லைனில் ப்ராடக்ட் வாங்கக்கூடிய ஆளா? அப்போ கண்டிப்பாக இந்த வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஜென்யூனான ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஒரு மூலையில் உட்காந்து பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்கு. அது சரிதான், பூச்சிகள் தான் அதுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு பூச்சி மட்டும் தனியாக மிதந்துக்கிட்டு நிற்கிது. சரி, இந்த தீவனம் பார்த்திங்கன்னா எப்போ காலியாகும், இதுங்க சாப்பிட்டு வயிறு நிறைஞ்சால் தான் நமக்கு நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் காத்துக்கிட்டே இருக்கேன். கடைசியில் பார்த்தா இதுங்களுக்கு இந்த சாப்பாடை விட எனக்கு பூச்சி தான் முக்கியம். அதாவது என்ன மாதிரியான பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ஈசல் வகை. சரி, உள்ளே என்ன இவங்களாச்சும் சாப்பாடை சாப்பிட்டாங்களான்னு பார்த்தா நம்ம வான்கோழிகளும் ரொம்ப ஆர்வமாக இந்த நேரத்தில் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஆர்வமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுங்களுக்கும் பார்த்திங்கன்னா பூச்சிகளை வேட்டையாடி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் போல். இந்த நேரத்தில் விதைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால காட்டுக்குள்ளே நம்மளால் விட முடியலை. வயல்வெளிகளும் காடுகளுக்குள்ளே நம்ம விட்டு இருந்தோம்னா இதுங்க சேதப்படுத்திடும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நாளைக்கு நம்ம அடைச்சி வச்சு தான் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு லைட் இருக்குது. இந்த ஒரு லைட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஈசலும் அட்ராக்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இதுங்களுக்கு அந்த பூச்சிகளை முதல் தடவை பார்க்குது. இதுக்கு முன்னாடி ஈசலை இந்த கோழியை பார்த்ததே கிடையாது. இது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பேட்சாக இருந்துச்சுன்னா அதுங்களுக்கு ஈசலை பிடிக்காது, சாப்பிட்ற பழக்கம் இல்லை. இவங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால அதை பிடிச்சி சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் சேவல்களாக தான் வச்சுருக்கோம் நம்ம. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த ஈசலை எதுக்கு இப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்களேன், ஃபுல் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த பூச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கரையான் அப்படிங்கிற ஒரு பூச்சியில் இருந்து தான் ஈசலாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அது நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தரைக்கடியில் மண்ணுக்குள்ளே தான் நடக்கும். இந்த கரையான் பார்த்திங்கன்னா ஒரு காலனியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம தேனீ பெட்டிகளில் இருக்கிற மாதிரி ஒரு ராணி தேனி இருக்கும், ஒரு ராஜா தேனி இருக்கலாம். அது அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப 2-3 வருஷம் ஆன காலனியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ராஜாக்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட இதில் வேலைக்கார தேனிகள் மாதிரி வேலைக்கார அந்த ஈசல் இருக்கும் இல்லையா, அந்த கரையான், அது பார்த்திங்கன்னா 1 லட்சம் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே சேர்ந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருதுங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வெளிச்சம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ஈசல்கள் எல்லாமே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் என்னென்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த ஆண் இருக்கக்கூடிய இடத்துல பெண் இருக்கும், பெண் இருக்கக்கூடிய இடத்துல ஆண் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ஈசல்கள் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்காக கிட்டத்தட்ட 10லிருந்து 15 ஆண்கள் சண்டை போடுவாங்களாம். அதுக்காக இனச்சேர்க்கைக்காக இந்த வெளிச்சத்தை தேடி வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் வெளிச்சத்தையும் வச்சு அதுங்க அடுத்த இடத்துக்கு மூவ் பண்ணி போகிறதுக்காகவும் இந்த வெளிச்சத்தை கிட்ட அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி சொல்லப்படுது. இது உண்மையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. வெளியிலையும் போய் பார்த்தா அங்கேயும் நிறையா இருக்குமான்னு கதவை திறந்து வெளியே போய் பார்த்தா அங்கே நம்ம ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெருவில் எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் ஈசல்களாக தான் இருந்துச்சு. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா கோழிகளோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த ஈசல்களாக எப்படியும் நாளைக்கு செத்து போய் தான் கிடக்க போகுது. அப்படி இல்லைன்னா எறும்பு தான் இதுங்களை சாப்பிட்டுட்ருக்கோம். அதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. சரி, இதுங்களை நம்ம ஒன்றா பிடிச்சி கோழிகளுக்கு போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இதில் புரத சத்து பார்த்திங்கன்னா 100 கிராமில் 30லிருந்து 40% வரைக்கும் புரதச்சத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் இப்போ தான் நெட்டில் படித்தேன் நான். ஸோ அப்போ எதுக்கு நம்ம இதை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒன்றா பிடிச்சி போட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே டயர்டாயிருச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம கூண்டை லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டோம். எல்லா கோழிகளும் வெளியே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் கழித்து வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு பிரியாணி கிடைச்ச மாதிரி ஃபுல்லாக உட்காந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பூச்சி புழு அதில் சாப்பிட்றதுல கோழிகளை விட ஆர்வம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த வான்கோழிகளுக்கு பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கு எறும்பு பூச்சி அதெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இல்லாததுனால இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் தீவனம் வைக்க நான் கொஞ்சம் லேட் ஆனது அப்படிங்கிறதுனால இவங்களே ரொம்ப பசியில் இருந்தாங்க போல். அதனால ஃபுல்லாக உள்ளே இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, உள்ளே சாப்பிட்டது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கோழிகளையும் இப்போ நான் வாசலுக்கு தள்ளி விட்டுட்டேன். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 வான்கோழிகள் வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுருக்கோம். எப்போவுமே சாப்பாடை போட்டோடனே சாப்பாடை கொத்தி சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு வெளியில் போகாதவங்க. இங்கே பாருங்களேன், மேய்ச்சலுக்கு எங்கே போகிறதுன்னு தேடிட்டு இருக்காங்க, சாப்பாடு எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. கடைசியாக வெளியில் விட்ட உடனே 1-2 பூச்சிகளை பாருங்கள், 1-2 பூச்சிகள் இருக்குன்னு பார்த்தேன். இப்போ நான் உள்ளே போயிட்டு திறந்து விடுறதுக்குள்ளே ஏகப்பட்ட பூச்சிகள் வந்துருச்சு. அங்கே ஒரு லைட் லேம்ப் இருக்குது.
ஸோ அங்கேயும் வந்து அதிகமான பூச்சிகள் வந்து கீழே விழுந்திருக்கும் போல். அதனால எல்லாம் காட்டுக்குள்ளே போய் சாப்பிட்லான்னு போயிருக்கு. இதுங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் கொடுத்தேன். எல்லா பூச்சிகளையும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 கிலோவாவது பூச்சிகள் வந்து இருந்திருக்கும், ரெக்கைகளை சேர்க்காமல் நான் சொல்கிறேன் நான். ஏன்னா அவ்வளவு பூச்சிகள் இங்கே இருந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கில் இருந்துச்சுங்க. என்னால் வந்து சரியாக இந்த பூச்சிகள்லாம் எங்கே இருந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட ப்ரோட்டீன் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால மனுஷங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிகளை வந்து உணவில் எடுத்துக்கிறாங்க. கேரளா பக்கம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து சாப்பிட்றாங்க. பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டிலையும் சாப்பிட்றாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஈசலை சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் கோழி குஞ்சுகளுக்கு உணவாக கொடுத்துருக்கீங்களா? அப்படி கொடுத்துருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.